பிரியமானவர்களே, நம்முடைய எலும்புகளை உருவ குத்துவதை போல நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது உன் தேவனை நோக்கி காத்திருக்க மறவாதே. அதுதான் நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள காரியம். ஆமென் சொல்லுவீங்களா? நான் தேவனை நோக்கி காத்திருப்பேன், ஏனென்றால் அவர் என்னுடைய தேவன். நீங்க எப்பெல்லாம் அவரை என்னுடைய தேவன், என்னுடைய கடவுள், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இயேசு கிறிஸ்து, என்னுடைய கர்த்தர் என்று நாம அவரை நோக்கி சொல்லும் பொழுது அவர் உண்மையாகவே நம்முடைய தேவனாய் மாறுகிறார். ஆமென். நம்ம வாயினுடைய அறிக்கை மிக 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 முக்கியம். நீங்க தான் உங்களுக்காக நீங்க பேசணும். நான் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய மகன், நான் அவருடைய பிள்ளை, நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்வார். இந்த என்னுடைய தேவன் என்று அவருக்கு எவ்வளவு சொந்தமாய் நாம் போகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகிடும்.